தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு 100 தொகுதிகள். காங்கிரஸ் கட்சிக்கு 100 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு 100 தொகுதிகளா? நம்ப முடியலையா? நம்பித்தாகணும். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில 117 தொகுதிகள் ஒதுக்குனாங்க. அதுக்கு பிறகு அதிமுக, திமுக அப்படின்னு மாறி மாறி வச்சு இன்னைக்கு கடைசியில காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் தான் கடந்த சட்டசபை தேர்தலில் கொடுத்தாங்க. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துள்ளது. என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் கட்சிக்கு 100 தொகுதிகள் வழங்கப்படும், துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும், 10 அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகம் ஆசை வார்த்தை காட்டியுள்ளது. இந்த ஆசை வார்த்தையை காங்கிரஸ் தலைமை நம்புகிறது. திமுக கூட்டணியில் இருந்தால் வெற்றி உறுதி என்றாலும் அதிகார பகிர்வு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் பக்கம் போனால் அங்கே இளைஞர்களுடைய ஆதரவு உள்ளது. இழந்து போன காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம், காங்கிரஸ் கட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகார பகிர்வு கிடைக்கும், காங்கிரஸ் கட்சி வளரும், புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்கலாம், கேரளாவிலும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று காங்கிரஸ் நம்புகிறது. பாராளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை விஜய் அவர்களிடம் ஒப்படைத்து தேர்தல் பிரச்சாரத்தை ஒப்படைக்கலாம் என்று கருதுகிறது. வட இந்தியாவில் உள்ள தொகுதிகளை ராகுல் காந்தி பார்த்துக் கொள்வார். ஆக காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமைக்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆசை வார்த்தை கூறியுள்ளது. 100 தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி, 10 அமைச்சர் பதவி என்ற ஆஃபர் கொடுத்துள்ளது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது திமுகவா தமிழக வெற்றி கழகமா என முடிவெடுக்க முடியாமல் மதில் மேல் பூனையாக உள்ளது. இது திமுகவுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் உள்ளன. விரைவில் காங்கிரஸ் கட்சி முடிவு எடுக்கும் என்று கூறப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணியா, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்பது பற்றி இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவு வந்துவிடும்.